மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய இயற்கையான உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நரம்பு தொந்தரவு, நரம்பு வலிக்குது, கழுத்து வலிக்குது, கை கால் வலிக்குது, தூக்கமே இல்லை, உடல் எப்போவுமே சோர்வாகவே இருக்குது. இதுக்கான காரணங்கள் என்னென்னா, நரம்பு பலவீனமாக இருக்குது. அதாவது நரம்பு ரொம்ப வீக்காக இருக்குது தான் இதுக்கான காரணங்கள். நரம்பு நம்ம வீக்காக இருக்கும் பொழுது நம்மளுக்கு எப்பொழுதுமே நம்ம சோர்வாகவும் தூக்கமே வராது, கை கால் பலவீனமாகவே இருக்கும். அதுக்கு நம்ம உணவில் சில மாற்றங்களை செஞ்சோம்னா நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நம்ம பெறலாம். அதாவது நரம்புகளுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய உணவுகள் என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நரம்புகள் சிறப்பாக செயல்பட வேணும்னா நம்ம சில உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கிற வேணும். அது எந்த மாதிரியான உணவுகள் அப்படின்னா, விட்டமின்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். அதாவது முதல் கட்டமாக பழங்கள் மற்றும் காய்கறிகளை நம்ம பார்ப்போம். அதாவது பழங்கள் காய்கறிகளில் விட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் அதிகம் இருக்கக்கூடிய பழங்களை நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவது வாழைப்பழம். வாழைப்பழத்தில் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் நிறைந்திருக்குது. இது நரம்பு இயக்கத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு பழம். அதே மாதிரி மாதுளம்பழம் நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க டெய்லி கொஞ்சம் மாதுளம்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு நரம்பு பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். நரம்பு நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அதாவது நரம்பு செல்களின் மீள் பிறப்புக்கு உதவக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எதில் இருக்குதுன்னா இந்த மாதுளை பழங்களை தான் இருக்குது. அடுத்து கேரட் அண்ட் பீட்ரூட்டுங்க. ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி நரம்புகளில் ஆக்சிஜனை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா கேரட் அண்ட் பீட்ரூட். இந்த கேரட்டையும் பீட்ரூட்டையும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஜூஸாக எடுத்து நம்ம குடிச்சிட்டு வரலாம். அதாவது ஒரு வாரம் நீங்கள் டெய்லி இந்த ஜூஸாக எடுத்து குடிச்சிட்டு வரும் பொழுது உங்களுக்கு இந்த உடல் சோர்வு அந்த பிரச்சனை சரியாயிரும், ஹீமோகுளோபின் அதிகரிச்சிரும், நரம்பு எல்லாமே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவும் பலமாகவும் ஆரம்பிச்சிரும். அதனால நீங்கள் இந்த பீட்ரூட் ஜூஸையாவது கேரட் ஜூஸையாவது நீங்கள் எடுத்துக்கிறது மிகவும் நல்லது. அப்படி ஜூஸ் எடுத்துக்க முடியாதவங்க உணவில் நீங்கள் சேர்த்துக்கிறது மிக மிக ரொம்ப நல்லது. ரெண்டாவது என்னன்னா நட்ஸ் மற்றும் விதைகள். நட்ஸு அதில் நரம்புக்கு தேவையான ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அண்ட் விட்டமின் B12 இந்த நட்ஸ்லையும் விதையிலும் தான் இருக்குது, வேறு எதுலையும் இருக்காது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் முக்கியமானது, நரம்பு பலத்திற்கு முக்கியமானது. அது எந்த இதில் இருக்குதுன்னா நட்ஸ்னால் பாதாம், முந்திரி. விதைகள்னு பார்க்கும்போது சியா விதைகள், பம்கின் விதை அதாவது பூசணி விதையில் இருக்குது. அதாவது பாதாமில் விட்டமின் B மற்றும் மெக்னீசியம் நிறைந்திருக்குது. நம்ம டெய்லி 5 பாதாமை சாப்பிட்டோம்னா போதும், நரம்பு பிரச்சனை எதுவுமே வராது. அதே மாதிரி முந்திரி பருப்பு நரம்புக்கு சக்தியை அதிகரிக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் எதில் இருக்குதுன்னா முந்திரி பருப்பில் இருக்குது. சியா விதைகள் பார்க்கும் பொழுது நரம்பு வளர்ச்சிக்கு தேவையான சிங்க் மற்றும் விட்டமின் E இது எல்லாமே அதிக அளவில் சியா விதைகளில் இருக்குது. ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் சியா விதையில் இருக்குது. அதே மாதிரி தான் பூசணி விதையிலும். பூசணி விதைகளை நம்ம சாப்பிடும் பொழுது நரம்புக்கு தேவையான நரம்பு வளர்ச்சி, நரம்புக்கு தேவையான நரம்பு ஸ்ட்ராங்காக்கக்கூடிய அனைத்து சத்துக்களுமே, அதாவது சிங்க் மற்றும் விட்டமின் சத்துக்கள் எல்லாமே பூசணி விதையில் இருக்குது. அதை பூசணி விதையை எப்படி சாப்பிடணும்னா ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதாவது லைட்டாக நெய் ஊற்றி வறுத்து அதை நம்ம ஸ்நாக்ஸாக பூசணி விதைகளை சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம ஏதாவது ஸ்வீட் செய்யும்போது அதில் ஆட் பண்ணி பூசணி விதைகளை ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய கடையில் லட்டு சில ஸ்வீட்டில் பூசணி விதைகள் போட்டிருப்பாங்க. ஏன்னா பூசணி விதைகள் அவ்வளவு நல்லது, அதனால தான் அதை ஆட் பண்ணுறாங்க. நம்ம பூசணி விதைகளை நம்ம சாப்பிடலாம். சியாவை எப்படி சாப்பிடணும், சியா சீட்ஸை என்னென்னா நைட்டே தண்ணியில், அதாவது நைட்டே ஊற வச்சு சாப்பிட்றதாலும் சாப்பிடலாம், இல்லை காலையில். ஆனால் தண்ணியில் கண்டிப்பாக ஊற வச்சு தான் சியா சீட்ஸை எடுத்துக்கிறணும். அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வயிற்றில் உபாதைகள் ஏற்பட்டு உயிரிழக்கிற கூட ஆபத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு சியா சீடை அப்படியே சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அதனால் அதை ஊற வச்சு தான் சாப்பிடணும். நம்ம ஊற வைக்காமல் சாப்பிடும் பொழுது வயிற்றுக்கு உள்ளே போய் ஊறி நம்மளுக்கு வயிற்றில் சில பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால் அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சோன்னா நல்லா நல்லா புஷ்ஷுன்னு நல்லா பல்பியாக நல்லா ஊறி நிற்கும்.
கருப்பு கலரில் இருக்க விதை வந்து நல்லா ஊறி நல்லா நிற்கும். அதை நம்ம வந்து ஜூஸில் நம்ம என்ன ஜூஸ் எடுத்துக்கிறோமோ அந்த ஜூஸில் வந்து இந்த சியா விதைகளை போட்டு நம்ம குடிச்சிக்கலாம். இல்லைன்னா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சில பேர் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்குவீங்க. அந்த ஃப்ரூட்ஸ் கூட வந்து இந்த சியா சீட்ஸை வந்து ஊற வச்ச சியா சீட்ஸை ஆட் பண்ணி இல்லைனா பாலில் கலந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து வந்து கொழுப்பு மற்றும் எண்ணெய்கள்னு பார்க்கும்போது தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில் இது வந்து பெஸ்ட்டு. ஓகேவா? நமக்கு தெரிஞ்சதை விட நரம்புக்கு நல்ல கொழுப்புகள் தரக்கூடியது வந்து நெய்யுங்க. நெய், தயிர், தேன் இது எல்லாமே வந்து நரம்புக்கு வந்து நல்ல கொழுப்புகளை கொடுக்கக்கூடிய உணவுகள். அதாவது உடல் மற்றும் மனத்திற்கு தெளிவையும் அது கொடுக்கும். தேங்காய் எண்ணெயில் வந்து இயற்கையாகவே கொழுப்பு அமிலங்களும் நரம்புக்கு நேரடியாக செல்லக்கூடிய அந்த தன்மை, கொழுப்புக்களை கொண்டு போய் நேரடியாக சேர்க்கக்கூடிய தன்மை வந்து தேங்காய் எண்ணெய்க்கு இருக்குது. அதனால தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம சாப்பிட்றது நல்லது. அதாவது தேங்காய் எண்ணெய் உணவில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அதாவது நார்மலாக வந்து நம்ம சமையலில் வந்து கடலெண்ணெய், மற்ற எண்ணெய்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது யூஸ் பண்ணுவோம். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து தேங்காய் எண்ணெயில் சமைக்கிறது பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பச்சை தேங்காயை வந்து டெய்லி கொஞ்சம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது சருமத்திற்கும் நல்லது, உடலுக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே வந்து நல்லது. அதனால் தேங்காயை வந்து நீங்கள் சாப்பிடலாம். அடுத்து ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப சிறப்பு தன்மை கொண்ட ஒரு எண்ணெய்னா ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஆலிவ் ஆயிலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது நரம்பு செல்களை பாதுகாக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி சக்தி வந்து இந்த ஆலிவ் ஆயிலுக்கு வந்து இருக்குது. ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெய்களை தவிர்த்துட்டு நம்ம ஆலிவ் ஆயில் சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய உடலானது நல்லா ஆரோக்கியமாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். நரம்புகளுக்கு தேவையான அனைத்து சத்துமே வந்து இந்த ஆலிவ் ஆயிலில் இருக்குது. அடுத்து வந்து முட்டை மற்றும் மீன்கள். அதாவது நரம்பு வளர்ச்சிக்கு பழுது பார்க்கும் செயலுக்கு வந்து புரதம் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ அதாவது நரம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து புரதம் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது புரதச்சத்து உள்ளது வந்ததுன்னா மீன், முட்டை இது எல்லாமே, பால் இது எல்லாமே வந்து புரதம் வந்து அதிகமாக உள்ளது. அதாவது முட்டைன்னு பார்த்தோம்னா அதில் வந்து விட்டமின் B12 வந்து அதிக அளவில் இருக்குது, புரதம் இருக்குது, கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே வந்து முட்டையில் இருக்குது. அதனால நம்ம வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 டெய்லி நம்ம முட்டை எடுத்துக்க முடியாது. அதனால் வாரத்துக்கு 3 முட்டைகளை நம்ம எடுத்துக்கிறலாம். அதுவும் முக்கியமாக இந்த சில பேருக்கு வந்து முட்டையெல்லாம் சாப்பிட்டா வந்து என்னாகும் வந்து கேஸ் ட்ரபிள் வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லைவங்க முட்டைக்கு மாற்றாக வேறு உணவுகளை சாப்பிடலாம். முட்டைக்கு மாற்றாக வேறு உணவுகள் என்ன சாப்பிட்றது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் என்னுடைய ப்ளேலிஸ்ட்டில் வந்து முட்டைக்கு பதிலாக அதில் உள்ள முட்டையில் உள்ள சத்துக்கள் இது அதை விட அதிகமான சத்துக்கள் வேறு உணவுகளில் இருக்குது. அந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். இதில் எண்டு ஸ்க்ரீனில் வந்து நான் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அடுத்து வந்து மீன்னா வந்து எல்லா மீனும் நம்ம சாப்பிடக்கூடாது. சால்மன் மீன், சாட்டை மீன் இது வந்து நரம்பு வளர்ச்சிக்கு தேவையான ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களை வந்து கொண்டிருக்குது. அதனால இந்த மீன்களை நம்ம எடுத்துக்கிறணும். அடுத்து வந்து பால் சார்ந்த அனைத்து பொருட்களையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் பாலில் வந்து அதிக அளவில் வந்து கால்சியம் இருக்குது. ஸோ வந்து அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி விட்டமின் B12, கால்சியம், புரதம் இது எல்லாமே பாலில் வந்து இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மூலிகைங்க. அதாவது நம்ம பாரம்பரியமாக வந்து நரம்பு பலத்திற்குன்னு சில மூலிகை வந்து சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் வந்து வயசானவங்க யார்கிட்ட இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இயற்கையாகவே அந்த காலத்துல வந்து நரம்பு பலத்துக்குன்னு சொல்லிட்டு சில மூலிகைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த மூலிகைகளையும் நம்ம எடுத்துக்கலாம். அது என்னென்ன மூலிகை அப்படின்னாங்கிறத சொல்கிறேன். முருங்கை இலைங்க, முருங்கைக்கீரை. அது முருங்கைக்கீரையில் வந்து விட்டமின் A, விட்டமின் B6 மற்றும் இரும்புச்சத்து இது எல்லாமே இருக்குது. ஸோ வந்து நம்ம முருங்கைக்கீரையை வந்து நம்ம எடுத்துக்கிறலாம். அதே மாதிரி தூதுவளைனா நம்ம என்ன நினைப்போம், சளி இருமலை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு இலை தான் தூதுவளை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்து அதை இந்த தூதுவளை என்ன பண்ணுதுன்னா நரம்புகளை தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகை அப்படின்னா தூதுவளை தான். நரம்புகளுக்கு வந்து பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இலை அப்படின்னா தூதுவளை தான். நம்ம நினச்சிட்ருக்கோம் தொண்டை வலி, சளி, இருமல் இதுக்கு மட்டும்தான் தூதுவளை நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நரம்புக்கு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடியது தூதுவளை. அதனால் நீங்கள் தூதுவளை ரசம் வச்சு நீங்கள் சாப்பிடலாம். அப்புறம் வந்து அஸ்வகந்தா நம்ம எடுத்துக்கிற போது நம்மளுக்கு மன அழுத்தம் குறையும், நரம்புகளுக்கு நல்ல உதவியை வந்து கொடுக்கும். நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு வந்து அஸ்வகந்தா உதவும். அதாவது அஸ்வகந்தாவை நம்ம டீ போட்டு நம்ம குடிச்சுக்கிறலாம். அதே மாதிரி மூலிகை டீயெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிற பொழுது நம்மளுடைய நரம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும்.
நஞ்சு கொட்டான் கீரை, நாசிக்கீரை, லட்சக்கெட்டு கீரைன்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த கீரை எல்லாமே வந்து நரம்புகளை வந்து தூண்டக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை கீரைங்க. அதாவது யார்கிட்டயாவது கேளுங்க, அதாவது வயசானவங்கள்ட்ட கேளுங்க. லட்சக்கொட்டான் கீரை இல்லைன்னா நஞ்சு கொட்டான் கீரை, அதாவது லட்சக்கட்டு கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கீரையை. இந்த கீரையை பாருங்கள், இமேஜில் தெரியும். இது வந்து நரம்புகளுக்கு அவ்வளவு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு கீரை. இந்த கீரையை வந்து நீங்கள் பாசிப்பருப்பு போட்டு கூட்டு செஞ்சு ஒரு வாரம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனையுமே வந்து சரியாகும். இது அவ்வளவு அற்புத குணங்களை கொண்ட ஒரு மூலிகைங்க. இதை வந்து இந்த மூலிகை எங்கே பார்த்தாலும் இதை வந்து விட்டுறாதீங்க தயவுசெய்து. இங்கே மார்க்கெட்லலாம் கிடைக்காது. எங்கேயாவது வந்து வீடுகளில் வந்து அழகுக்காக, சிட்டிகளில் வந்து அழகுக்காகவும், கிராமங்களில் வீடுகள்லையும் வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த கீரையை வந்து அவ்வளோ மெடிசன், எலும்பு வளர்ச்சிக்கு, நரம்பு வளர்ச்சிக்கு, ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, எல்லாத்துமே நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சி நஞ்சுக்களை வந்து வெளியேற்றும் தன்மையும் இந்த கீரையை வந்து கொண்டிருக்கு. அதனால் இந்த கீரையை வந்து நீங்கள் வந்து அவசியம் சாப்பிடுங்க. உங்களுடைய நரம்பு வலி, கழுத்து வலி எல்லா வலியுமே வந்து சரியாகும். தவிர்க்க வேண்டிய உணவுகள் அப்படின்னா, நரம்பு நலத்தை வந்து சீரழிக்கக்கூடிய உணவுகளை நம்ம கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது அதிகமாக பரிமாற்றம் செய்யப்பட்ட உணவுகள், அதாவது ஜங்க் ஃபுட்டை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். நம்ம வந்து நிறையா வாரத்தில் ஒரு 6 நாள் 7 நாள் இப்படி ஃபுல்லாக நீங்கள் டெய்லி ஏதாவது ஒரு ஜங்க் ஃபுட்டை நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா, ஒவ்வொரு நாளாக கட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிறங்க. அதே மாதிரி காஃபி, சாக்லேட் அதிக அளவில் எடுக்காதீங்க. எப்பயே ஒரு நேரம் ஏதோ ஒரு நேரம் எடுத்துக்கிற கட்டாயம் வந்தால் எடுத்துக்கிறங்க. மற்றபடி டெய்லியும் 2 3 காஃபி குடிக்கிறது, டெய்லியும் சாக்லேட் சாப்பிட்றது, இதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ரீஃபைண்ட் சீனி, ஒயிட் சுகரை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட், ரைஸ், ஒயிட் ரைஸ் நிறம்ல, இந்த ஒயிட் ரைஸ் நம்ம நரம்புகளை பாதுகாக்க இயற்கையான வழிகள் தாங்க சிறந்தவை. மாறும் வாழ்க்கை முறையில் மன அழுத்தம், தூக்க இன்மை இவை அனைத்துமே நரம்புகளை பாதிப்படைய செய்யும். அதனால் உணவில் சிறிய மாற்றங்களை செய்தாவே நம்மளுடைய நரம்புகள் பல மடங்கு வந்து வலுவாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.